செந்தில். நான் வந்து இந்த ஆம்புலன்ஸில் ஓட்டுநராக பணிபுரிகிறேன். இன்றைக்கி துறையூரில் எடப்பாடி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு வந்த ஏடிஎம்கே கட்சிக்காரங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 6:49க்கு கால் வந்தது. ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு போனோம். போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கிட்ட ஏடிஎம்கே கட்சிக்காரங்க வழிமறித்து, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, எங்கே நாங்கள் கூட்டம் போட்டாலும் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு உள்ளார வந்துடுறது இதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க. அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்த்து வண்டியை அடித்து உடைச்சிட்டு என்னையும் என் கூட டெக்னீஷியனாக வேலை பார்க்குற அந்த பொண்ணையும் தகாத வார்த்தைகளை திட்டியும் அடித்தும் துன்புறுத்தினாங்க. நான் அப்பவும் சைரனை கட் பண்ணிவிட்டு மைக்கில் சொல்கிறேன், ஏடிஎம்கே கட்சிக்காரங்க தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன், வழியை விடுங்கன்னு. அதை எதையுமே யாருமே கேட்காம அவங்க தாக்கிட்டாங்க. என் பேர் ஹேமலதா. 108ல் 4 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி 6:49க்கு மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கால் வந்துச்சு. ஏடிஎம்கே கூட்டத்துக்கு வந்தவங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக நாங்கள் துறையூர் ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டை தாண்டின உடனே ஏடிஎம்கே கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லோரும் எங்களை தாக்கிட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி கூட்டத்தில் எங்கே கூட்டம் போட்டாலுமே இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நானும் பைலட்டும் இப்போ ஜிஹெச்சில் அட்மிஷனில் இருக்கோம். அவங்கள கையில் குத்திட்டாங்க. என்னை ஏப்ரான் போட்டிருந்தேன். ஏப்ரான் ட்ரெஸ்ஸோட ஒரு பக்கமாக பிடிச்சி இழுத்து கழுத்து வலி ஷோல்டர் வலியாக இருக்குது. அதனால் அட்மிஷனுக்கு வந்துட்டோம். அது இல்லாமல் நான் 8 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அப்படி இருந்தும் போகும் பொழுது அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் போனோம். போகிற வழியில் அவங்கள காப்பாற்றவும் விடாமல் எங்களை பிடிச்சி தாக்கிட்டாங்க. ஆம்புலன்ஸையும் ஃபுல்லாக அடித்து நொறுக்கினாங்க. அதனால் எங்களை சேஃப்டி பண்ணுறதுக்கும் ஆம்புலன்ஸை சேஃப்டி பண்ணுறதுக்கும் பேக் சைடு ரிட்டன் அவங்கள ஷிஃப்டிங் பண்ணாமலே பின்னாடி வந்துட்டு நாங்கள் ஆம்புலன்ஸை சேஃப்டி பண்ணிவிட்டு நாங்கள் ஜிஹெச்சில் அட்மிஷனுக்காக வந்தோம்.